ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கான பொசிஷன் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் ஸ்டார்ட் பட்டன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பில் என்ன நடக்குது அப்படின்றத ரெகுலராக நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ருபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து 24,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டோட வந்து எக்ஸ்பைரி ஸ்டில் வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹோல்டிங்கில் தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய டார்கெட்டும் ரீச் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ரீச் ஆகலை. சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய என்ட்ரி இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் கொடுத்து ஸோ என்ட்ரியில் இருந்து டார்கெட் கிட்டே நியரஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது 60 ருபீஸு. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹியூஜாக வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் வந்து ரிவர்ஸ் ஆகி 3,000 ருபீஸ் லாஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம பேஷனபிளாக வந்து வெயிட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராப்பரான வெயிட்டிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் மார்க்கெட்டில் வந்து சர்வே வந்து பண்ண முடியும். ஸ்டில் நம்ம ப்ராப்பராக வந்து பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். 3,000 ருபீஸ் லாஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி லாஸை வந்து புக் பண்ணிவிடுவோம். என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பைரிக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 24,100 கால் வந்து நம்ம செல் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே கொஞ்சம் டவுன் நல்லா இருந்ததுனால ஸோ அகெயின் வந்து நம்மளுக்கு 2,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப்போசிட் பொசிஷன் நம்மக்கிட்ட இருக்குது, அதே பொசிஷனும் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். கோல்டும் சில்வரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் ட்ரைலிங்கில் தான் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டர்டே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 7,000 கோல்டும் 7,000 சில்வரும் வந்து ரன் ஆகிட்டு இருந்து. இன்றைக்கி சில்வர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் வந்து நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% மேலே டவுன் வந்து நடந்திருக்கு. ஒரு 4,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோல்டு பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் நார்மலாக ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு 7,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கோல்டும் சில்வரும் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் ரன் ஆகும். ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓவராலாக நம்மளோட பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா 10,500 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த மந்த்து எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுறோம். ஓவராலாக நம்ம 90 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்த்து முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய செட்டப்பில் 3 மந்த்ஸோட ஆவரேஜில் ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.